தமிழை போற்றி. கம்யூனிஸ்ட் ஆபீஸ் அடிச்சு உடைச்சிட்டாங்க திருநெல்வேலியில. சாதி மறுப்பு திருமணம் நடத்தினால கம்யூனிஸ்ட் அலுவலகம் சூறையாடிய பெண் வீட்டார் அப்படி இப்படின்னு செய்தி வருது. உடனே இபிஎஸ் ஒரு பக்கம் கொதிச்சு போய் வந்து அவங்க மேல வழக்கு போடணும், இது பண்ணணும். ஒரு அரசியல் கட்சி ஆபீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு முழங்குறாரு. ஸ்டாலின் ஐயா எதுவுமே பேசல. ஆனா பார்த்தா வந்து அந்த பெண் வீட்டார் மேல வந்து 5 பெண்கள் உட்பட பல பேருங்கள வழக்கு போட்டு உள்ள ஒடிச்சு போட்டாங்க. உண்மையிலேயே அப்படி சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணாங்களா? கம்யூனிஸ்டுக்கான அந்த ஆபீஸ்ல நடந்தது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்டர்ல பிள்ளைமார் சமுதாயம் அவங்க சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். சொல்லிடுவான் வந்து பிள்ளைமார் சமுதாயம் அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் வந்து 3 நாள் அந்த பிள்ளைய காணா. அப்படி எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்காங்க. யாருடைய வந்து வந்து காதல் திருமணம் பண்ண போயிடுச்சு போல அப்படின்னு நினச்சி தேடுறாங்க. பெத்தவன் தேடத்தானே செய்வான். பிள்ளைய காணா, சாயந்தரம் வந்து இப்போ எந்த நேரம் வரும் போகும் எல்லாமே தெரியும்ல. அப்படின்னு 3 நாளாக காணாங்கிறப்ப எல்லாம் தேடுறாங்க. தேடுறப்பதே வந்து தகவல் வருது, கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்காங்க. அந்த பிள்ளையும் அந்த பையனையும் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் வச்சு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. இது வந்து பாருங்க, இவங்க வந்து ஆனால் கம்யூனிஸ்ட்காரன் என்ன சொல்றியா, நாங்கள் அந்த பிள்ளைய பார்க்கவே இல்லை, இது பண்ணலை, இங்கெல்லாம் அலுவலகத்துக்குலாம் வரலன்னே சொன்னால் அவங்க தான் எங்களை தாக்குனாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பிள்ளைய காணாமல் தேடுறாங்க. வந்து தேடுறவங்க திமுக ஆஃபீஸ்க்காக போனாங்க. திமுக ஆஃபீஸில் போய் தேடி இருக்கலாம்ல, அதிமுக ஆஃபீஸில் தேடி இருக்கலாம், பாஜக ஆஃபீஸில் தேடி இருக்கலாம்ல, ஏன் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் போனாங்க? அங்கதே இருந்திருக்காங்க. இவங்க வேலையே அதே. இவன் திட்டமிட்டு வந்து இந்த வேலையை பார்ப்பாங்க கம்யூனிஸ்ட்டு. இதே இது அந்த பிள்ளைய வந்து தேவர் சமுதாயமோ, தேவேந்திர குல சமுதாயமோ, இல்லை கவுண்டர் சமுதாயமோ இருந்தால் இந்த ப்ராஜெக்டை வந்து விடுதலை சிறுத்தைகிட்ட ஒப்படைச்சிருவாங்க. நம்ம வந்து சாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறதா தப்புன்னு சொல்ல, செய்யணும் கண்டிப்பாக. அது வந்து காதலுங்கிறது எல்லாருக்கும் எப்போ வேணால் எப்படி வேணால் ஏற்படலாம். ஆனால் திட்டமிட்டு இந்த கம்யூனிஸ்டுக்காரங்களும் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களும் ஜெயிறாங்கிறது வெளிப்பட உண்மை. அது எல்லாரும் தெரிஞ்சதே. நீ பண்ணிருக்கமா, உனக்கு கொஞ்சம் கூட இறக்க இல்லையா? விருப்பப்பட்டதுல 27 சேர்த்து வச்சியாமா? 3 நாள் நைட்டு தங்க வைக்கிறியமா? இதெல்லாம் என்னமா சொல்லி நீ படிச்ச வக்கீல் சொல்லிதானே. இப்படித்தான் அங்கே போய் கேட்டிருக்காங்க, எங்கள் பிள்ளைய வந்து அனுப்பிடுங்க அப்படி இப்படின்னு. பெற்றவங்க வந்து வீட்டில் வந்துமே சொல்லியிருக்காங்க, வேணாம்டா மகனே இதெல்லாம் வேண்டாம், எதுக்கு வந்து நம்மளுக்குள்ள இப்போதான் வந்து அண்ணன் தம்பி எல்லா சமுதாயம் பழகிக்கிட்டு இருக்கோம், நமக்கு பிரச்சனை வேணான்னு அந்த பையன் வீட்டு சமுதாயத்துலேயும் அவங்களும் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வீட்டு சமுதாயத்துலேயும் அப்படிதான் சொல்கிறாங்க. வந்து நாங்கள் நல்லா வேலைக்கு போனால் நாங்களே கூட கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறோம், கொஞ்ச நாள் கழிச்சு வா, அடுத்து வந்து இது பண்ணிக்கிடுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. எல்லாம் அவங்க டவுட் இருக்கும்லங்க. எடுத்தப்பனே அப்பயாத்த வந்து எவனோ வந்து கூட்டிட்டு போறேன்னு விட்டுருவாங்களா? அவன் நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் தெரிய வேணாமா? எவ்வளோ சம்பாதிக்கிற அதெல்லாம் தெரியும்ல. 1000 இது பார்ப்பாங்களா? பார்த்து வளர்த்த பிள்ளை எப்படி விடுவாங்க? வந்து அவன் வந்து கஞ்சா குடிக்க இருப்பான், தற்கொலை பயிலாக இருப்பான், தடுதலையாக இருப்பான், வந்து இதாக கழுசடையாக இருப்பான், அதெல்லாம் பார்க்க வேணாமா அவங்க? அதுக்காகவே வந்து இது பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்ட்காரர் என்ன செஞ்சிருக்க இடையில, எங்கள் ஆட்சி நடக்குது, என்ன செய்கிற, இந்தியா கூட்டணி ஆட்சியில் புள்ளி வச்ச கூட்டணி ஆட்சியில் நீ வந்து கூட்டு போயிருவியா, இது பண்ணிடுவியா, எங்களோட தொழிலே இதாண்டா அப்படி இப்படின்னு பஞ்சாயத்து பேசி வந்து என்ன ரஷ்யாவில் தெரியுமா, சீனாவில் தெரியுமா அப்படின்னு இப்படின்னு பேசியிருக்காங்க. அளந்து விட்டுறோன்னே இவங்க கடுப்பாகி இது பண்ணியிருக்காங்க. கம்யூனிஸ்டுக்காரனே தாக்கியிருக்கான். ஏன் அலுவலகத்துக்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்டுக்காரன் தாக்கியிருக்கான். அப்படின்னு வந்து கையளப்பாகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தரப்புக்கு சண்டைன்னு வச்சுங்க. 2 தரப்புக்கும் சண்டைனா 2 பக்கம் தான் வழக்கு போடணும். அவனும் அடிச்சிருக்கான், இவங்களும் அடிச்சிருக்கான்னா 2 தரப்புல வழக்கு போடணும். இவங்க மட்டும் வந்து அந்த பெண் வீட்டில் மட்டும் வழக்கு போட்டு உள்ளே வச்சுருக்காங்க, ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. கம்யூனிஸ்ட்காரனை மேலே எவன் மேலேயே வழக்கு இல்லை. ஆனால் எல்லா அரசியல் கட்சியும் மொத்தமாக வராங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவா. இபிஎஸ் உன்னை தோக்கடிச்சவங்களே, முதலமைச்சராக இருந்தப்ப தோக்கடிச்சவனே கம்யூனிஸ்ட் தான். உன்னைய பற்றி வந்து அவதூறு பரப்பி இது பண்ணி ரொம்ப மட்டமாக அவனை வந்து பிம்பத்தை கட்டமைச்சது கம்யூனிஸ்டே. நீ போய் இது பண்ணுற, ஏற்கனவே வந்து உன்னை பற்றி இழிவாக தரக்குறவா பேசினா வந்து மத அடிப்படைவாதிகள் பின்னாடி போகிற எஸ்டிபி நம்ம போனால் இஸ்லாமிய சோதரில் பூரா ஓட்டு போட்டுருவியான்னு போனேன். அதே மாதிரி மூட நம்பிக்கைனா இதே மூட நம்பிக்கை. கம்யூனிஸ்டுக்காரனுக்கு நம்ம வக்காலத்து வாங்கினா அவன் நம்ம திரும்ப வக்காலத்து வாங்க நினச்சிக்கிட்டு போகிற பார்த்தியா, இதே மானக்கட்டத்தனம். உண்மையிலே உனக்கு ஓட்டு போடுறது யார், இது பண்ணுறது யார்? அதுக்கேற்ற மாதிரி நடுநிலையாக செயல்படணும். நீ வந்து என்ன சாதி மறுப்பு திரும்பினா எல்லா சமுதாயத்தையும் சாதி மறுப்பு திரும்ப நடக்குது. ஏன்னா பையன் வந்து நல்ல பையனாக இருக்கானா, வந்து நல்லா சம்பாதிக்கிறானா, நல்ல லைஃப் செட்டில்டா அவனுக்கு வந்து கட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. எந்த பிள்ளை எந்த அப்பையும் ஆத்தாலுமே தான் பிள்ளை பிச்சை எடுத்து தெரியும்னு நினைப்பாங்களா? அதேங்கிறதுமே சாதிலாம் ஒரு பொருட்டே கிடையாது. சாதி எந்த அப்பையும் ஆத்தாலும் பார்க்கறது இல்லை. எல்லாம் காலம்லாம் மாறிடுச்சு. ஆனால் இவங்க திட்டமிட்டு சாதி சண்டையை தூண்டணும், இது பண்ணணும். இப்போ திருநெல்வேலியில் வந்து ஒரு பாஜக ஒரு வளர்ச்சியாக இருக்குது, இது பண்ணுது. அங்கே வந்து மத அடிப்படையில் வந்து இந்துக்கள் ஓட்டு வங்கி உருவாகுது, அவங்களுக்குள்ள பிரித்து விடணும்னு வந்து ஒரு சாதி சண்டையை தூண்டுறதுக்கு இந்த இந்தியா கூட்டணி புள்ளி வச்ச கூட்டணி செயல்படுது. அதோட முன்னோட்டமாகத்தே இந்த கம்யூனிஸ்ட்காரங்க இந்த வேலை பார்க்குறாங்க. இன்னொரு முக்கியமாக காமிச்சிங்கன்னா, எவ்வளோ ஒரு ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்களா அந்த வீடியோவில்?
கட்சி ஆஃபீஸு மாளிகைக்கு 1 ஏக்கருக்கு இருக்கும் போல. அவ்வளோ ஒரு ஆஃபீஸு திருநெல்வேலி சிட்டிக்குள்ள கம்யூனிஸ்ட்டுக்கு இவ்வளோ வேற ஆஃபீஸ் இருக்குன்னா, அந்த ஆஃபீஸோட மதிப்பு எப்படி 100 கோடிய தாண்டா? ஏழைகள், பாட்டாளி வர்க்கமே, முதலாளிக்கு முதலாளித்துவ எதிர்ப்போம், உழைக்கும் வர்க்கமே அப்படின்னு பேசுறவங்களுக்கு 100 கோடி மதிப்புல வந்து திருநெல்வேலிக்குள்ள ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேன்னா பாருங்க. திமுக கிடையாது ஆஃபீஸு, அதிமுக கிடையாது, பாஜக கிடையாது, இந்த அளவுக்கு ஆஃபீஸு. இவனுக்கு எப்படி ஆஃபீஸ் வந்துச்சு? அதில் வந்து அந்த ஷோகேஸ் அவன் இன்டீரியல் ஒர்க் மட்டும் எப்படியும் 1 கோடி ரூபாய்க்கு பார்த்துருப்பான். இன்டீரியல் ஒர்க் மட்டும் அந்த ஆஃபீஸ்க்குள்ள. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கட்டியிருக்கு. இவனுக்கெல்லாம் காசு ஏது? எப்படி வருது? ஆனால் வந்து இவன் எப்படி போராடுறான் பாருங்க. இவன் வேலை என்ன? ஏழைகளுக்காக போராடுறேன், விவசாயிகளுக்காக போராடுறேன், வந்து முதலாளித்துவ தடுக்க உனக்கு எதுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வைக்கிற வேலை? அதுக்கு சார் பதிவாளர் ஆஃபீஸ் இருக்குல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்னா அவங்க அழகாக கல்யாணம் முடிச்சு வச்சுக்குருவாங்கடா. மகளிர் ஸ்டேஷனில் போனால் அவங்க பஞ்சாயத்து பண்ணுவாங்கடா. வந்து பெற்றோர் அப்பயாத்தால கூட்டு வச்சு என்ன இது பண்ணணுமோ அதை இது பண்ணுவாங்கடா. பேசி முடிச்சு விடணுமா முடிச்சு விடுவாங்க, பிரித்து விடணுமா பிரித்து விடுவாங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. இல்லைன்னா கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட் என்ன சொல்லுதோ அதுபதி நடக்கும். வணக்கம். நீ என்ன ஆறு? நீ யார் உன் ஆஃபீஸில் கூட்டு வச்சு கல்யாணம் முடிச்சு வைக்கிற? நீ யாரா? உனக்கு என்னடா அதிகாரம் இருக்குது? இதே ஒரு இஸ்லாமிய சகோதரியை ஒரு பையன் கூட்டு வந்துட்டு நான் கல்யாணம் முடிச்சு வைப்பியா? போட்டு விடுவில? என் ஃப்ரெண்டுக்கு நீ செஞ்ச கம்யூனிஸ்டுக்காரனுக்கு இப்படித்தே வந்து என் நண்பன் போய் ஒரு இஸ்லாமிய பிள்ளையோட கூட்டு போயிட்டியா? போட்டதுக்கு அவங்க வந்து அப்பயாத்தில் கூட்டு வந்துட்டாங்க, ஜமாத்தை கூட்டு வந்துட்டாங்க, இது வந்துட்டாங்க. எந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்க? இஸ்லாமியதுனா இது இந்துக்களுக்குன்னா இப்படி சண்டைகள் தூர்றது. இது எதுக்கு உனக்கு வேலை? வெட்டி வேலை. கட்சி வேலை வாரு. உன் கட்சி தனியானா 13 ஓட்டு வாங்குவீங்களா? அந்த அதுக்கு வக்கு இல்லை. எப்படி உறுப்பினர் சேர்க்கணும், கட்சியில் ஆளை சேர்க்கணும் பாருங்கடா. நான் நாசமாக பண்ணீங்களா? இப்படி சாய் சண்டை இழுத்து விட்றீங்க. வழங்காதவங்களா? தமிழை போற்றி.